வணக்கம். நம்ம இந்த வீடியோல லிஸ்டினுடைய ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோல கலெக்ஷன்ஸ்னா என்ன? லிஸ்ட்னா என்ன? அப்படின்றது ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோல வந்து அந்த லிஸ்டினுடைய ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இத வந்து நானு ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணனா எனக்கு இந்த அவுட்புட் வந்து இப்படி வருது. ஓகேங்களா? இது ஒருத்தர் லென்த்தியா இது போகுது. இத வந்துட்டு சிடி பின்னுக்குள்ள இருக்கிற டாட் கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற டாட் கலெக்ஷன்ஸ்குள்ள போய்க்கிறேன். ஓகேங்களா? போயிட்டு டாட் லிஸ்ட் மெத்தட்ஸ் டாட் டாட் ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு இருக்கு. ஓகேங்களா? 5 நம்பர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதனுடைய லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஐட்டம் நேம் நம்பர்ஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இதனுடைய லென்த் வந்து நம்மளுக்கு வந்துரும். ஓகேங்களா? இப்போ லென்த் ஆஃப் த லிஸ்ட் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இஸ் த லிஸ்ட் இஸ் எம்டி இது வந்து எம்டியா அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்பர்ஸ் டாட் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இல்ல இது வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபால்ஸ். ஏன்னா இது வந்து எம்டியா வந்து இல்ல. இஸ் நாட் எம்டி அப்படின்றது நம்ம செக் பண்றோம். எஸ் ட்ரூ. இது வந்து எம்டி வந்து கிடையாது. ஏன்னா இதுல வந்துட்டு நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இதனுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னது 1. ஓகேங்களா? அந்த 1ன்றதை நம்ம வந்து எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து என்னது 1. ஓகேங்களா? இந்த 1 வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். லாஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் டாட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இதனுடைய லாஸ்ட் எலமெண்ட் வந்து என்னது 5. ஓகேங்களா? 5ன்றதை நம்ம வந்து கொடுக்கும். அப்புறம் ரிவர்ஸ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இப்போ நம்பர்ஸ் டாட் ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டாட் ட்ரூ லிஸ்ட்னு கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து லிஸ்டா கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க இந்த ட்ரூ லிஸ்ட்டை நான் யூஸ் பண்ணலன்னு வச்சுங்களேன், வெறும் நம்பர்ஸ் டாட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் இது யூஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன், எனக்கு இது டிஃபால்ட்டா என்ன கொடுக்கும் அப்படின்னா இது மாரி பேராந்தசிஸ்ல கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேரு இட்டரபிள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகேங்களா? இந்த மாதிரி பேராந்தசிஸ்ல இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் இட்டரபிள். ஸ்கொயர் பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா அது வந்து லிஸ்ட். ஓகேங்களா? டிஃபால்ட்டா இட்டரபிள்ல வந்து இது மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா? ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அத நம்ம லிஸ்டா மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல டாட் டு லிஸ்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமது வந்து லிஸ்டா மாறிடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு ரிவர்ஸ் லிஸ்டா வந்து கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஓகே. இது ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் மெயினா அதிகமா யூஸ் பண்றக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். லென்த் இஸ் எம்டி இஸ் நாட் எம்டி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்புறம் நம்பர்ஸ் டாட் ரிவர்ஸ்டு. ஓகேங்களா? இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். லென்த் எம்டி இஸ் நாட் எம்டி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரிவர்ஸ்டு. ஓகேங்களா? இதனுடைய லிஸ்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா நம்பர்ஸ் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கு. நானு ஒரு எலமெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ன நம்பர் எனக்கு வேணுமோ என்ன எலமெண்ட் எனக்கு வேணுமோ அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க 1 2 3 4 5 வரைக்கும் இருந்துச்சு. இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்பர்ஸ் டாட் ஆட். அப்புறம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஐட்டம் ஒரே ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்றோம்னா இதுமே நம்பர்ஸ் டாட் ஆட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இதுவே என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நான் என்னோட லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ண அப்படின்னா நம்பர்ஸ் டாட் ஆட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஒரு லிஸ்டா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து லிஸ்டா வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இங்க ஆட் ஆயிருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 வரைக்கும் இருந்துச்சுங்களா? பாருங்க 7 8 9 அட் அ டைம்ல எனக்கு இந்த 3 எலமெண்ட்டும் எனக்கு வந்து லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்பர்ஸ் டாட் ஆட் ஆல். அப்புறம் இன்சர்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல எனக்கு ஏதோ ஒரு
நம்பர் வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் டாட் இன்சர்ட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல இன்சர்ட் இது வந்து டூன்றது பொசிஷன். ஓகேங்களா? இந்த டூன்றது பொசிஷனு. இதை நீங்க ஓவர் பண்ணா தெரியும். டூன்றது அதனோட இண்டெக்ஸ். ஓகேங்களா? அப்புறம் அதனுடைய எலமெண்ட். எலமெண்ட் வந்து என்னது? நான் 10ன்ற எலமெண்ட் வந்து ஆட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல இப்படி வந்து இருந்துச்சு. இப்போ நான் 10ன்றது செகண்ட் பொசிஷன்ல வந்து ஆட் பண்ணேன். ஓகேங்களா? இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து 10ன்றது ஆட் பண்ண உடனே இந்த 3 வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல இருந்து போயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்பர்ஸ் டாட் இன்சர்ட். ஓகேங்களா? இது வந்து நம்பர்ஸ் டாட் இன்சர்ட். இதே மாதிரி நான் மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து நான் இந்த பொசிஷன்ல பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸ் டாட் இன்சர்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனை கொடுத்துட்டு எனக்கு இது மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து பார்த்தா கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்கொயர் பிராக்கெட்லயோ இல்ல ஒரு லிஸ்டினுடைய நேமோ வந்து பார்த்தா நான் இங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தோம்னா எனக்கு வந்து இது மாதிரி வரும். இதை இப்படியும் கொடுக்கலாம். இங்க இன்னொன்னு என்னன்னா பாருங்க, இதை கட் பண்ணிட்டு வேர் நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இன்சர்ட் ஆல்ல நான் வந்து நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, இப்போ நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணனா சேம். ஓகேங்களா? சேம் எனக்கு அதே இன்புட் அதே அவுட்புட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து இன்சர்ட் ஆல். அப்புறம் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இப்போ ரிமூவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஐட்டம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 5 எனக்கு வந்து 5ன்ற நம்பர் வந்து எனக்கு இந்த லிஸ்ட்ல வந்து வேணாம், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருந்துட்டு எனக்கு வந்து 5 வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ பாருங்க, இது வந்து ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? பிஃபோர் வந்து நம்மளுக்கு 4க்கு அப்புறம் 5 வந்து இருக்கு. இத ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க 4க்கு அப்புறம் 5 வந்து இல்ல, டைரக்டா 6ன்னு வந்து வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்பர்ஸ் டாட் ரிமூவ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்பர்ஸ் டாட் ரிமூவ் அட். ஓகேங்களா? ரிமூவ் அட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம ஏதோ ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு பொசிஷன்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 3ன்னு கொடுத்துக்கிறோமா, 0 1 2 3. 3ல வந்து என்ன இருக்கு? இந்த 3ன்ற நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3ன்றது இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு. இங்க பாருங்க, நம்ம பொசிஷன் 3 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அந்த 3ன்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இல்ல. ஓகேங்களா? இது வந்து ரிமூவ் அட். அப்புறம் ரிமூவ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ரிமூவ் லாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்டா என்ன எலமெண்ட் இருக்கு? 9ன்றது இருக்குங்களா? இப்போ இந்த 9ன்றது ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? 1 2 3 4 இந்த 8 வரைக்கும் வருது. 8க்கு அப்புறம் இருக்கிற 9 வந்து வரல. ஓகேங்களா? இது வந்து ரிமூவ் லாஸ்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரிமூவ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பொசிஷன் 2 பொசிஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? 1 2 4. அதாவது இந்த இடத்துல பாருங்க, 1ல இருந்து 4 வரைக்கும் அந்த வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் எல்லா எலமெண்ட்ஸும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ரிமூவ் ரேஞ்ச். ஓகேங்களா? 1 to 4. நீங்க பாருங்க, எங்க இது ரிமூவ் பண்ணிருக்கிறோம். இங்க பாருங்க 1 to 4. ஓகேங்களா? இது 1 2 3 4. ஓகேங்களா? இப்போ 2 10 11 12. சாரி, இந்த 12ன்றது எக்ஸ்க்ளூசிவ். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த 4க்கு உள்ள இருக்கிற அந்த 3 நம்பரும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ரிமூவ் ரேஞ்ச். நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரீப்ளேஸ் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்குள்ள இருக்கிற, அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இங்க வந்து ரிமூவ் கிடையாது. இங்க பாருங்க, ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா வேற ஒரு நம்பரை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரீப்ளேஸ் ரேஞ்சுன்னு கொடுக்கலாம். நான் இதற்கு ஸ்டார்ட் பொசிஷனோ என் பொசிஷனோ கொடுத்துறேன். ஸ்டார்ட் என்னது? 0. 0ல இருந்துட்டு 2 வரைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 0ல இருந்துட்டு 0 1
2 ஓகேங்களா. இதை வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல 20, 21, 22 அப்படின்றது வந்து பார்த்தா போட்டுறேன். ஓகேங்களா. இங்க பாருங்க, 0ல இருந்துட்டு 2 வரைக்கும் 0, 1, 2 வந்து வராது. ஓகேங்களா. அதனால 0, 1, அதுல 20, 21, 22 இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு பதிலா இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடுச்சு பாருங்க. 20, 21, 22 ஓகேங்களா. இது வந்து ரீப்ளேஸ் ரேஞ்ச். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த நம்பர்ஸ் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்படின்னா எனக்கு இந்த எலமெண்ட்ஸ், ஓகேங்களா, இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு வந்து கிளியர் ஆயிடும். அதாவது எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா. இது வந்து நம்பர்ஸ் டாட் கிளியர். இந்த இடத்துல இது நம்பர்ஸ் சொல்லிட்டு ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இது வந்து இந்த லிஸ்டினுடைய நேம், அதனாலதான் நம்பர்ஸ். இப்போ உங்களுடைய லிஸ்டினுடைய நேம் வந்து நம்பர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து நம்பர் லிஸ்ட் டாட் ஆட், நம்பர் லிஸ்ட் டாட் ஆட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. நான் நம்பர்ஸ் சொல்லிட்டு கொடுத்ததுனால நம்பர்ஸ் டாட் ஆட், நம்பர்ஸ் டாட் ரிமூவ், நம்பர்ஸ் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா. இப்போ நம்பர்ஸ் டாட் ஆட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஆட் பண்றது. ஓகேங்களா. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகேங்களா. இங்க பார்த்துருந்தோம், ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம் ஆட் ஆல். இதுதான் இங்க ஆட் ஆல். அப்புறம் ஒரு பர்டிகுலர் பொசிஷனை வந்து நான் வந்து இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, கண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்பர்ஸ் டாட் கண்டைன்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா, இந்த லிஸ்ட்ல 3ன்றது இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஓகேங்களா. டஸ் த லிஸ்ட் கண்டைன் 3? எஸ், இருக்குது. ஓகேங்களா. அதனால ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. இப்போ இதனுடைய இண்டெக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எதோட இண்டெக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும், 4 அப்படின்ற இந்த 4ன்ற நம்பர்னுடைய இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும்னா, நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா எனக்கு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 4ன்னு கொடுத்தேன். எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 4 இந்த லிஸ்ட் வந்து 3. ஓகேங்களா. 0, 1, 2, 3. ஓகேங்களா. எனக்கு 3ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வீடியோல ஆடுன்னா என்ன, ஆட் ஆல், இன்சர்ட் ஆல், ரிமூவ் அட், ரிமூவ் லாஸ்ட், ரிமூவ் ரேஞ்ச், ரீப்ளேஸ் ரேஞ்ச், கிளியர், கண்டைன்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்தோம். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நீங்களும் ஒரு வாட்டி இந்த சோர்ஸ் கோட பார்த்து நீங்களும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.